இன்னைக்கு நம்ம ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு டெண்டில் அதுவும் தனியாக தங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெடேட்டர்ஸான டைகர், லெப்பர்ட், கரடி, யானைகள் உலாத்துற இந்த காட்டுக்குள்ளே இன்றைக்கி யாரும் இல்லாமல் நம்ம தனியாக தங்க போகிறோம். இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வயநாடு அடிவாரத்தில் தான் இருக்கேன். கீழே இருக்கேன், வயநாடு அடிவாரம் கீழே இருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலை மேலே தான் ஏறி போகணும். உங்களுக்கு நேராக மேலே தெரியுதுங்களா, இந்த மலையில் தான் நம்ம ஏறி போகணும். ஸோ சிரமல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் நம்மளோட இன்றைக்கான ஸ்டே இருக்குது. ஸோ ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு 10 ஸ்டே எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா நமக்கு இந்த ஸ்டேக்கு போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று நம்ம பந்திப்பூர் கர்நாடகா வழி, அதாவது கோயம்புத்தூர் சைட்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அந்த சைடு தான் பக்கம். கேரளாக்குள்ளேருந்து வர்றவங்களுக்கு இந்த சைடு, இந்த தாமரശ്ശേരി ஹில்ஸ் வழியாக தான் போகிறது பக்கம். பக்கத்தில் வண்டியெல்லாம் போது உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு தெரியல. ஏன்னா மைக் வேலை செய்ய மாட்டேங்குது திடீர்னு. என் நேரமோ என்னமோ எல்லா பஞ்சாயத்தையும் என் தலையில் டக்கு டக்குன்னு வரும்ல. ஹில்ஸ் ஃபுல்லாகவே டிராஃபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுங்களா ஃபுல்லாக டிராஃபிக் தான். நம்ம ஆனை வண்டி முதற்கொண்டு நிற்கிதுங்க. யானை வண்டி அப்படி நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் வாய்ப்பே இல்லை. பாருங்கள், வண்டி இங்கேருந்து போனால் போதுன்னு இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. வயநாடோட மெயில் ஹில் ஸ்டேஷன். ஸோ அந்த கீழே தெரியுது பாருங்கள், கீழேருந்து நம்ம ஏறி வந்தோம். இப்போ ரீசெண்டாக நிலச்சரிவு நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இது. இப்போ எப்படி நடந்துருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்களேன் எப்படி ஆயிருக்குன்னு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஏறி வந்த ஹில்ஸ் கண்டுபிடிச்சவர். இவர் தான் இந்த நம்ம என்ன சொல்கிறது, அடிவாரத்துலேருந்து மேலே வயநாட்டுக்கு வர்றதுக்கான பாதையை கண்டுபிடிச்சவர் தான் நம்மளோட கரிந்தண்டன் சொல்லுவார் இவர். ஸோ இவரோட ஹிஸ்டரி வந்து பயங்கரமாக இருக்கும். இவரோட ஃபுல் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் கமெண்டில். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபலில் சேர்ந்தவர் தான். ஆனால் ட்ரைபல்லேயும் வனமக்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் துரோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரை கொண்டுட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு அடையாள சின்னமாக தான் அவரோட சிலை இங்கே வச்சுருக்குது. ஸோ பின்னாடி தெரியுது பார்த்திங்களா ஒரு செயின். ஸோ இந்த செயின் வந்து அவளோட ஆத்மாவை கெட்டி போட்டதுன்னு சொல்லுவாங்க. அவரோட ஆத்மாவை கெட்டி போட்ட செயின். இந்த மரம் குட்டியாக இருக்கும்போது தான் அவரோட இறப்பு காலங்கள் இருந்துச்சு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயினில் அவரோட ஆத்மாவை கெட்டி வச்சுட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மரம் வளர வளர அந்த செயினும் வளருதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செயினை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா? அப்படியே மரம் ஃபுல்லாக அது வளர்ந்துட்டே தான் போகுது. அங்கே பாருங்கள் மேலே வரைக்கும். ஸோ இவரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வேணுன்னா தனியாகவே மேக் பண்ணுறேன். உங்களுக்கு கமெண்டில் வேணால் சொல்லுங்கள். இவர் தான் கரிந்தண்டன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. இவருடைய ஸ்டோரி அப்படி இருக்கும். பிரிட்டிஷ்காரரே வந்து வர்றான்னு பார்த்தவர். ஸோ நம்ம முன்னாடி மூவ் பண்ணலாம். இதுக்கு மேலே உங்கள் ஸ்டே பாருங்களேன். அப்பா ஸ்டே பாருங்கள் எவ்வளோ ஸ்டே இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஸ்டே பாருங்களேன். ஆனால் நம்ம புக் பண்ணது இந்த ஸ்டே இல்லை, தேயிலை நோட்டத்தில். இங்கே பாருங்க, அப்பா வேறு லெவலில் இருக்குல்ல. இதெல்லாமே நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழியில் இருக்குங்க. இதெல்லாமே தேயிலை தோட்டத்துக்கு நடுவில். வேறு லெவல் ஸ்டே, சூப்பராக இருக்குது பார்க்க. இப்போ ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். போக போக பார்த்தீங்கன்னா காடு அடர்த்தி ஆகிட்டே தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ரூட்டு. வழியில் எதுவும் அனிமல்ஸ் நிற்காமல் இருந்தால் சரி. இந்த ஏரியாவில் யானைகள்லாம் வர்ற தடம் நல்லாவே தெரியுது. ஸ்மெல்லும் ஹெவியாக அடிக்குது இந்த சைட்லலாம். பா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இது நம்ம ஸ்டேக்கு போகிற வழி தான். இங்கே பாருங்கள் கீழே ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது மவுண்டன்ஸு. இருங்க காட்டுறேன். சரியான ஹைட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ நான் சரியான ஹைட்டில் நின்றுட்டுருக்கேன் பாருங்க. எல்லாம் நிற்கலாமான்னு கூட எனக்கு தெரியல. பட்டு சரியான காடு.
ஸோ இன்னும் நமக்கு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது, போய் பார்க்கலாம். நமக்கு சாவி ஆன்லைன் தான் வச்சுருக்கோம் நான் சுத்தம். நம்ம ஸ்டேக்கு போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஜீப்பில் கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தி, அப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. ஒரு ட்ரிப்பு ஃபுல்லாகிடுச்சு அந்த இடத்துக்கு, இன்னும் அடுத்த ட்ரிப்பை நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஆனால் போகிற வழியெல்லாம் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும். 4x4 போகிற மாரி நம்ம வண்டி போகுங்களா இங்கே பாருங்க. ஆனால் ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம முன்னாடி 4x4 போது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம போகணும். ஆனால் நம்ம எதில் போகிறோன்னு பாருங்க. ஐயோ, டொமினர் வச்செல்லாம் ஆஃப் ரோடு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நம்ம போகிற வழியெல்லாம் பாருங்களேன், அச்சோ வேற மாதிரி இருக்கு. இதான் நம்ம போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். சாணியெல்லாம் இருக்கு, யானை சாணி. நம்ம ஜீப்பை காணாம போயிடுச்சா? அங்கே பாருங்க, அந்த ஜீப் இறங்குற நிலைமையை பாருங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஜீப் போகிறது. இந்த ஜீப்பில் தான் நம்ம போகணும். இந்த போகிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம போகணும். நம்ம போகலாம் இப்போ. சரியான ஒரு ஆஃப் ரோடாக இருக்குது எனக்கு. ஜீப் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிடுச்சு, ஆனால் போகிற ரூட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. என்னால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாருங்க, ஐயோ எனக்கு என்ன வழியில் யானைக்குன்னா நின்றுமோ தான் பயம், வேற ஒன்றும் இல்லை. சரியான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம், டீப் ஃபாரஸ்ட்டு. இந்த ஸ்டே லைஃப்பில் நான் மறக்க போகிறதில்ல. ஐயோ எம்மாடி பாருங்க. ஆஃப் ரோட்டில் எவனாச்சும் ஒத்த கையில் ஓட்டுவானா? நான் ஓட்டுவேன். ஏன்னா என் நிலமா அப்படி. எல்லாம் என் வேலையை காட்டுதுங்க. என் கோப்ரோ எல்லாம் மைக் வேலை செய்ய மாட்டேங்குது, கோப்ரோ வேலை செய்ய மாட்டேங்குது பாருங்க. நம்ம இதே ரூட்டில் நாளைக்கு திரும்பி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வேற லெவலில் இருக்குது. போகிற வழியில் சின்ன ஒரு ரிவர் கிராசிங்கு வேற லெவலில் இருக்க போகுது. பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்னும் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும், இதுக்கு மேலே பைக்கு கீழே போட்டு தான் நீ போவ, அதனால் வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு நான் ஏற்றினேன். அதாவது வேறு அந்த ஸ்டேக்கு வந்து வேறு நிறைய பேர் இருந்திருக்காங்க போல். ஸோ அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு நான் வரேன், நீ அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு வேறு லெவலு அட்வென்ச்சர். நான் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரை நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டில், ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டென்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோங்கிறது நினைக்கும் அந்த த்ரில்லிங்கே எனக்கு ஒரு வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இன்றைக்கி என் கூட யாரும் இல்லை, அதான் மெயின் மேட்ரு. இன்றைக்கி என் கூட யாரும் நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நானும் என் பைக்கு மட்டும்தான் தனியாக இருக்கோம். ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்குது. இங்கே நம்மளோட ஓன் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்மளால் ஏற முடியாது. ஸோ போகலான்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். தேவையில்லாமல் என் வண்டி யானை மீதி வாங்கி சாகணுமா, நான் என் வண்டி எடுத்துகிட்டு அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பிரதர், நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் ஹிமாலயா அப்படின்னா நான் உங்களை விட்டுறேன், டொமினர் கண்டிப்பாக கவுந்துரும், ரொம்ப மோசம் ரோடு அப்படின்னாரு. சரி எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு, சரி அவன் தலையெழுத்து இன்றைக்கி யானை மீதி படுறானோ இல்லை கரடி வாயில் உள்ளுறானோ எல்லாம் அவன் தலையெழுத்து இன்றைக்கி. பட் நாளைக்கு அவன் வந்தானே நான் எடுத்துகிட்டு போவேன், இல்லைனா நடராஜா சர்வீஸ் தான். கீழே பார்க்கிங், நம்ம வந்து இந்த மேலே ஏறி போகணும். இங்கே அது டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இன்னும் இந்த இடத்துல சின்ன சின்ன காப்பி தோட்டம் அதெல்லாம் தெரியுது. இன்னும் நம்ம வந்து உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டே வந்துடும். ஸோ வர்ற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சராக வேறு லெவலில் ஒரு என்ன சொல்லுது, ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கேன்ல, எனக்கு வந்து சத்தம் நிறையா கேட்டுகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் நிறையாவே அங்கேயும் இங்கேயுமா அனிமல் சவுண்டு அது இதுன்னு கேட்குது. அந்த இடத்துல ஒரு இடத்துல கரடி பொறான்றன இதெல்லாம் தெரியுது. இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். அவங்க இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியாக தான் இந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன்.
அட்லீஸ்ட் இந்த இடத்துல யாராவது இருக்கலாம்ல. இந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த மரத்துலலாம் பாருங்க யானை உரசி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் யானை சொரிஞ்சிக்கிறதுக்கு. ஆனால் இது குட்டி யானைன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு எங்கே யானை மாதிரி தெரியலங்க, கரடியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்க்ராட்ச் தெரியுது பாருங்க. நான் நினச்ச மாதிரி இல்லை. நான் இங்கே தனியாக நிற்கிறது அவ்வளோ சேஃப்னு எனக்கு தோணவும் இல்லை. இந்த மரத்தில் இந்த ஸ்க்ராட்சை பாருங்கள், இந்த ஸ்க்ராட்ச் போது பாருங்களா. ஐயோ, இது வந்து ஒன்று கரடியாக இருக்கணும், இல்லைனா டைகராக இருக்கணும். டைகர் வந்து தன்னோட நகத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக இப்படி தான் மார்க் பண்ணோம். இங்கே பாருங்கள் கீழெல்லாம் இருக்குது. ஆனால் இது இப்போ ரீசெண்டாக தான் மண் யானை வந்து சொரிஞ்சிட்டு போயிருக்கு இந்த மரத்தில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வழியாக தான் நம்ம போகணும். நம்ம ஜீப் இது வழியாக தான் போச்சு. பார்க்கலாம் ஏதாவது வண்டி வருதா, இல்லை நைட்டு இங்கேயே தங்க விட்ருவாங்களான்னு. ஒரு சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போயிட்டு இன்னும் வரல. நான் இங்கே தனியாக தான் நின்றுட்டுருக்கேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இருட்டிக்கிட்டு வேறு இருக்குது எனக்கு. அதான் லைட்டாக ஜர்க் அடிக்கி. இல்லை நான் நடந்து கூட போயிடலாம். பட்டு போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு நான் டீப்பாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறம் நம்மளோட ஜீப்பு வந்துருச்சு. நீ ஏன்டா அப்படி குரங்க மாரி தொங்கிட்டு போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் செகண்ட் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீப்பில் ஃபுல்லாக ஆள் இருந்துச்சு. ஸோ உள்ளே உட்காரதுக்கு இடம் இல்லை. அப்போது நீங்கள் கொஞ்சம் தூரம் நீங்கள் பின்னாடி அப்படியே தொங்கிட்டு வரீங்களா, நம்ம கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான். ஆனால் அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜீப்பு நிற்கும். அந்த ஜீப்பு தான் நம்மளோட ஸ்டேக்கு கூப்பிட்டு போகுமா. ஸோ அந்த கிரவுண்ட் வரைக்கும் கொஞ்சம் தூரம் அப்படி நின்றுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஓகே, நான் நின்றுட்டே வரேன் அப்படின்னு சொன்னனால தான். ஸோ அந்த கிரவுண்ட்லேருந்து அடுத்த ஜீப்லேருந்து நம்ம உள்ளே உட்காந்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்படி தொங்கிட்டு வந்தது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஜீப்பில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம போகணும். டயரும் வண்டியோட பாடியை பார்த்திங்களா, ஃபுல்லாக சேரும் ஜெகதியும் தாங்க, செம்ம ஆஃப் ரோடு. ஸோ அந்த ஜீப்பில் தான் நம்ம இப்போ வந்தோம். இந்த கிரவுண்டில் நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த லக்கேஜ் எல்லாம் இந்த ஜீப்புக்கு நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து இந்த ஜீப்பில் நம்ம இன்னும் ஸ்டேக்கு போகலாம். என்ன இந்த பரிபாடி இது ஹிமாலயாவாக இருந்தாலும் எக்ஸ்ப்ளஸாக இருந்தாலும் எந்த ஆஃப் ரோட் பைக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஏன்னா டயரெல்லாம் பார்த்திங்கன்னா சேரில் அப்படியே முங்கி உள்ளே போயிடுது. அப்புறம் அங்கேருந்து ரொம்ப நேரம் வண்டி டயரு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு தான் வெளியே வருது அந்த குழிக்குள்ளேருந்து. இது நம்ம பைக் அங்கே நிப்பாட்டினதே வந்து நல்லது தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் பைக்கில் வந்தீங்கன்னா பைக்கை அங்கேயே நிப்பாட்டி இவங்களோட ஆஃப் ரோட் ஜீப்பில் நீங்கள் ஸ்டேக்கு போகிறது தான் நல்லது. ஏன்னா இந்த ரூட்டில் வந்து போகிறதுங்கிறது பாசிபிள் இல்லை பிரதர், ரொம்ப கஷ்டம். വണ്ടി വണ്ടി എടുത്ത് പറ്റേച്ചി പോവാൻ കഴിയില്ല. പോവാ പിന്നെ നമ്മളെ വണ്ടി വണ്ടി ഓൾറെഡി ഒരു പണി കിട്ടിയോണ്ട് എക്സ്പ്രസ് ഇതൊക്കെ ആണെങ്കിൽ കുഴപ്പമില്ല. നമ്മളെത്ര ശ്രദ്ധിച്ചിട്ടും കാര്യമൊന്നുമില്ല. ഓപ്പോസിറ്റ് വരുന്ന ആള് സീൻ തന്നെയാണ്. കഴിഞ്ഞു.
ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இறங்கினோடனே எனக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு, என்னடா இவ்வளோ பேர் பொதுன்னு இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலியாக வந்து ஹட்டு ஸ்டே புக் பண்ணியிருந்தேன்னு சொல்லி நம்மளோட நண்பர் சொன்னாங்க. இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ இவங்க தான் சொன்னாங்க அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. டென்ட்டில் நம்ம மட்டும்தான் தனியாக தங்க போகிறோம். இந்த எത്ര ബ്രോ ഇത് വരുന്നത്? 5K വരുന്നത്. 5K ഒരാൾക്കാ? കപ്പിളിന് 2 പേർക്കല്ലേ? ഇതിന് ബാക്ക് സൈഡ് അങ്ങേ സൈഡാണല്ലേ നല്ല ആംബിയൻസ്? ബാൽക്കണി ഉണ്ടല്ലേ? ஜீப்பில் வந்து இறங்கின பாடே வந்து நம்ம பேகெல்லாம் போய் நம்ம டென்ட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு டீ கொடுத்தாங்க. டீ குடித்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஆறுக்கிட்ட. இந்த ஆறு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு டீப் ஃபாரஸ்ட்டு, இன்னொரு சைடு நம்மளோட நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது நம்ம டென்ட் வழியாகவே ரொம்ப கிட்டவே இந்த ஆறு போகுது. அது நாங்கள் அடுத்தடுத்த கிளிப்பில் நான் காட்டுறேன். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டோனு, இந்த கல் இருக்கிற வரைக்கும் நம்மளோட ப்ராப்பர்ட்டியாக. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் தான். ஸோ அந்த பக்கம் தான் அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொன்னாங்க. நம்ம அந்த ஏரியாவும் அப்படியே காட்டிட்டு அப்புறம் நம்ம ஸ்டே பண்ணுற டென்ட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ഇനി അങ്ങോട്ട് ഫോറസ്റ്റാണ്. അല്ല നമ്മളെ പ്രോപ്പർട്ടിക്ക് അലൗഡ് ഉണ്ടോ അങ്ങോട്ട് പോവല്ലേ അല്ലേ? ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் பாருங்களேன். லைட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துலலாம் அனிமல்ஸ் வர்றதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. இந்த ஆம்பியன்ஸ் கொஞ்சம் பாருங்களேன். லெஃப்ட் சைடில் ஆறு, இந்த சைடு காடு. வாவ், செம்மையாக இருக்குது பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், சீவீடு சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? சீவீடு சவுண்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க இடம். ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து போகலாம். இந்த ரிவரில் நம்ம இறங்கி குளிக்கலாம், ஆடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு அலௌட் இருக்குது. நான் சரி டென்ட்டுக்கு போயிட்டு அங்கேயே பக்கத்தில் வாஷ்ரூம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அங்கேயே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாக்கிங்க்கே இறங்கினேன். பட் இங்கேயே இறங்கலாம், பட் இன்றைக்கி நான் இறங்கலை. நாளைக்கும் நம்ம இதேமாரி ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லி இங்கே இறங்கலை. பட் இந்த இடம் வந்து சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வயநாட்டில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. ரொம்ப சங்கட்ட குஸ்காவாக இருக்குது. வாங்க. வாவ், சரியான ஒரு ஸ்பாட்டு. சன்செட் ஆகிட்டுருக்கு இந்த பக்கம். இந்த ப்ராப்பர்ட்டியில் வேலை பார்க்குற பசங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் இங்கேருந்து நான் முடிச்சுக்கிறேன். நைட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி தெரில. நான் நைட்டு விலாகாகவே ஒன்று போடுறேன். கேம்ப் ஃபயரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இங்கே தான். அது இந்த அருவி பக்கத்துலேயே போகுது பார்த்தீங்களா. இந்த அருவி பக்கத்தில் நம்ம இன்றைக்கி வந்து டென்ட்டில் தங்க போகிறோங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஒரு வேறு லெவலில் வீடியோ ஒன்று காமிச்சாங்க. ஒரு செகண்ட் எனக்கு அள்ளு விட்டுருச்சு. வர்ற வழியில் டைகர் க்ராஸ் ஆகுறது. வீடியோ ரொம்ப பெருசாக போச்சுன்னா நைட்டில் இருந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு டே 2 அப்படின்னு சொல்லி ஒரு vlog பண்ணுறேன். இருங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி காமிச்சிட்டு அப்படி அந்த வீடியோ கட் பண்ணுறேன். டைமு வந்தது நல்லா இருட்டிடுச்சு. பேக் இந்த இருக்குது, கேமரா, ஹெல்மெட், இது நம்ம டென்ட்டு. ஸோ வெளியே இப்படி தான் இருக்குது. ஸோ நைட் வியூ கட் அவங்களுக்கு அப்படியே வா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ நம்ம பைத்தியக்காரத்தனமாக கொஞ்சம் நேரம் அப்படியே நடப்போம். உண்மையை சொல்ல போனால் நான் இன்னும் டென்ட்டுக்குள்ளே போகவே இல்லைங்க. டென்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல, கதகதப்பாக தான் இருக்குது. உடம்புல எந்த இடத்துல ஓட்டம் இருக்கான்னு பார்த்தேன். ஏதாச்சும் கடிச்சு ஏறி வந்துடுச்சுன்னா போய் பார்க்கலாம். அப்படியே நைட்டில் அப்படியே நடக்கலாம் நம்ம. வரும்போது கூட கரடி ஒரு இடத்துல இப்படி மார்க் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்தேன்.
நல்லா இருக்குங்க. இடம் ஸ்பாட்டு வேறு லெவலில் இருக்குது. தண்ணி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்.